மக்களே மகாஜனங்களே எண்ணினே வணக்கங்கள். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். அதாவது கடந்த சில வருஷங்களா ரீகோல் வரும் சீக்கல் வரும், அந்த யூனிவர்ஸ்ல இந்த படம் வரும், இந்த யூனிவர்ஸ்ல அந்த படம் வரும்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அமைச்சிட்டாங்க. தமிழ் சினிமா பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், ஒரு காலத்துல எப்படி இருந்தா பங்காளினி எப்படி இருந்துச்சு தெரியுமா? தமிழ் சினிமானா கில்லி, தமிழ் சினிமானா மங்காத்தா, தமிழ் சினிமானா எந்திரன், தமிழ் சினிமானா நாயகன், தமிழ் சினிமானா சிங்கம் 1 2 3 4 5 அப்படின்னு போன இந்த படம் தான். மறுபடியும் சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப டீ சாப்பிடுறேன். சரி, 2026 ஓட தமிழ் சினிமா எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்? அது நம்மள ஒர்க் ஆகும் தான். சரி, ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 தமிழ் சினிமா ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த வருஷம் படம்லாம் எப்படி வருது, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகே, பாத்துக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசணும் குடோன்ல இருக்கலாமே. ஃபர்ஸ்ட் படம் ஜனநாயகன். ஜனநாயகன் இந்த படம் ஒன்லி ஃபார் அனில்ஸ், எங்களுக்காக. கேசரி எவ்வளவுதான் கசக்குனாலும் கதற கதற நாங்க சாப்பிட எங்களுக்கு வேற வழியே இல்லை. ப்ரோ ஐ டோன்ட் கேர். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இனிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணனோட லாஸ்ட் படம்ன்றதுனால எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே தீரணும். ஆனா என்னன்னா தியேட்டருக்குள்ள வந்து கட்சி ஆபீஸ் மாதிரியோ கட்சி மீட்டிங் மாதிரியோ பண்ணிடாதீங்க. செலிப்ரேட் பண்றோம் அப்படி இப்படி செலிப்ரேட் பண்றதுல தரமான சம்பவம் பண்ணுவோம். அப்ப நீங்க எதிர்கட்சிக்காரனா? எதிர்கட்சிக்காரங்க. ஓ நீ அப்படி வரியா? அப்படி சொல்ல வரல, உள்ள அப்படி ஆயிடுமோ, எல்லாம் வெள்ளை வேட்டை வேலை சுட்டி போட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆபீஸா ஹிட் ஆயிரும், டவுட்டே கிடையாது. கண்டிப்பா. ஆனா இது நார்மலான ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகும், எந்த வகையில போய் சேரும்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் 6 out of 10. உங்களுக்கு? நான் 10 out of 10 பா. எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர். எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரா 10 out of 8. மூதி டென்ஷன்ல வளராது. கரெக்டாச்சு. 10 out of 8. ஆமா. இது என்ன கர்ம மீட்டரியா? ஏன் 8 out of 10 தான் கரெக்ட். சரி, 8 out of 10. ஓகே, 8 out of 10. செகண்ட் ஜெயிலர் 2. டைகர் கா ஹுக்கும். ஜெயிலர் 2 இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, நெல்சன் அண்ணனோட கருப்பு கபடியும். God love you. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போயினுக்கிறாரு. ஆக்ஷன் பிளாக்கும் கேமியோஸ் இப்படி ஒர்க் ஆகும்ன்ற பொறுத்து தான் இந்த படம் ஒர்க் ஆகும். ஆனா நெல்சன் கிட்ட இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஜெயிலர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஆனா அது எப்படியோ ஆட்சி தூச்சி ஓடிச்சு பாருங்க, எப்படியோ தூக்கிடுச்சு. சோ இப்போ ஜெயிலர் 2னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வரணும்? என் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ ரீசெண்டா கூலி வந்துச்சு இல்லையா, கூலியை விட நெல்சன் ஆனா நல்லா கொடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை விட ஜெயிலர் 2 நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. இப்போ கூலிக்கு ஆல்ரெடி 1000 கோடி வரும், 1000 கோடி வரும், ஃபர்ஸ்ட் 1000 crores நாங்க 1000 crores. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, 1000 crores வரதோ வராம போட்டோம், எனக்கு கவலை கிடையாது. தமிழா வரணும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இங்க அவனுக்கு ஏதோ டப்பா கிளிதான், அவனுக்கு தமிழாதான் கேக்குது இல்ல. சரி, ஜெயிலர் 2 என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் சேம் 6 out of 10 அப்படின்றியா? ப்ரெடிக்ட் பண்ண முடியல, ஏன்னா அது வந்து அப்படி இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சாபம் இருக்கு. ஒரு சில டைம் நம்மளுக்கு பார்ட் 2 வரதுலாம் நம்மளுக்கு சரியா ஒர்க் ஆகல இல்லையா. சோ இப்போ என்னன்னா ஜெயிலர் 1 விடையும் செம்மையா இருக்கணும், கூலியை விடையும் செம்மையா இருக்கணும் இப்படின்னு நம்ம ஆடியன்ஸே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களாம் ஒண்ணு நினைச்சு அவங்களாம் ஒண்ணு பேசி இது படம் எப்ப இருக்குங்கிறத தாண்டி இவங்களே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சோ அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாத்துக்கலாம். என் எக்ஸ்பெக்டேஷன் 6 out of 10. உனக்கு? the same 6 out of 10. 6-10 அப்படிதான். சரி, அடுத்து கருப்பன். கருப்பனா? கருப்பு வரான் வெளி மறைக்காது. யாரையா மறைச்சா? நானும் பாக்குறேன். அப்பதான் இந்த கருப்பு இங்க வரான், இதோ வந்துட்டான், வந்துருவான், வழி மறைக்காதுன்ட்டு. உங்களுக்கு யார் மறைச்சா வராம இருக்கீங்க? நானும் பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன். கருப்பன் கருப்பன் சும்மா என்ன பூச்சாடி கட்டிட்டு இருக்கீங்களா? பூச்சாண்டி இல்ல ப்ரோ, நாங்க வருவோம். ஆனா லேட்டஸ்டா வருவோம்ல. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஆனா கண்டிப்பா வருவோம். ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ண, இந்த வருஷம் ஃபுல்லா கமர்ஷியல் ஃபிளிக்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா ப்ரோ, ஜெயிலரு 2 எல்லாமே நம்ம கமர்ஷியல் போர்ட்ல தான் சேர்க்க முடியும். நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபுல் கமர்ஷியலா இறக்குறாங்க 2026ல. அதுவும் அவங்க ப்ரோமோட் பண்ற விதமும் வந்து நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக தான் இருக்கு. சோ பார்க்கலாம், அது அந்த அதுவும் இல்லாம வேற நம்ம யங் டேலண்ட் ஒருத்தர் வேற உள்ள இறங்கி இருக்காரு. யங் டேலண்ட்? ஆமா, யங் டேலண்ட். எஸ், த்ரிஷா மேடமா? ஐயோ சாமி,
வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன் யோ நம்ம சாய் அபியங்கர். சாய வைக்கிற ஆமா இல்ல கேட்டதுல சரி ஓகே. ஆனா நல்லா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் விடலாம். ஸோ ஐ வில் கிவ் ஃபார் 5 out of 10. 5 out of 10 நான் 6 out of 10. ஏன்னா அண்ணன் மேல ஆர்ஜே பாலாஜி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. தலைவன் விட்டுற மாட்டான். சூர்யா அண்ணனோட கம்பேக் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தோணுது. ஓகே ஓகே கண்டிப்பா. சோ நெக்ஸ்ட் பராசக்தி. ஆனா ஆ. எனக்கு அந்த மொத்தமா அந்த அடுத்த வருஷம் படங்கள்னு பார்க்கும்போது பராசக்தி மட்டும் தான் ஆர்கானிக்கா ஹிட் ஆகும்னு தோணுது. அதாவது ஹீரோக்காக இல்லாம இந்த டேரக்டருக்காக இல்லாம அதுக்காக எதுக்காகவுமே இல்லாம இது ஒரு கதையா அந்த கதைக்களமா ஆர்கானிக்கா ஹிட் ஆகும்னு இருக்கேன். பேசிக்கா இது வந்து உண்மையான சம்பவத்தை வச்சு ஆமா கேள்விப்பட்டேன். சோ இது வந்து ஆர்கானிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தோணுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் ஜெயமரவி வில்லன் நடிச்சிருக்காரு படத்துல இல்ல. சோ இது வந்து எனக்கு இந்த மாதிரி உள்வாங்கி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இல்ல அது அவங்க ப்ரமோட் பண்ண விதமும் சரி, அந்த படத்துல இருக்க அந்த வெளிவந்த இது இருக்கு, அந்த படத்து மூலியமா வெளிவந்த எல்லா மேட்டரும் சரி, எனக்கு தெரிஞ்சு இது ஆர்கானிக் ஹிட். நல்ல படம், நல்ல இதா வரும்னு நினைக்கிறேன். சோ ஐ கிவ் 9 out of 10. இல்ல எனக்கு நான் சேம் நான் 8 out of 10 கொடுக்குறேன். எனக்கு சுதா நம்ம ரொம்ப பிடிக்கும். சுதா தங்கரை ரொம்ப பிடிக்கும். அவங்க சூரிய போட்டுல ஃபிளைட்டே பின்னாடி அமைச்சு ஒரு டேக் கேட்டாங்க. சிவா நான் என்ன பாடுபட்டாரு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா ஸ்ரீல பண்ணிருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன ஹீரோயின் பேரு? லீலா ஸ்ரீ. சோ ஒரு மாதிரி நான் அந்த டீசர் எல்லாம் பார்த்தப்போ அவங்க அந்த தெலுங்கு எல்லாம் பேசும்போது ஒருவேளை கமர்ஷியலை தாண்டி உள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குமோ எனக்கு தோணுது. பட் பார்க்கலாம், ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அவங்க பேர் ஸ்ரீலீலா தான். சரியா? நான் என்ன சொன்னாலும் நம்பவே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசி. எஸ் டிசி. ஓ டிசி யூனிவர்ஸ் தமிழ்நாட்டுல எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா? பேட்மேன் படம் ஏதாவது வருதா? அட இல்லப்பா, நம்ம ஊர் ஆளே ஒருத்தர் டிசின்னு பேர் வச்சுட்டு இறங்கிட்டாரு. ஓ தேவதாஸ் சந்திரா லோக்கினா. அதேதான் பா, புடிச்சிட்டேன், பாயிண்ட புடிச்சிட்டேன். நீ கொஞ்சம் சோஷியல் மீடியா ஆக்டிவா இருக்கணும். அது என்ன தெரியுமா, இந்த ரத்தம் தெரிக்கும் சண்டை காட்சின்னு சொல்லிட்டு அதுலயே போக்கஸ் பண்ணிட்டு கதை மேல கஷ்டம் படம் விட்டுறாங்க நினைக்கிறேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? தம்பி அது யார் படம் தெரியுமா? யாரு? அருண் மாதேஸ்வரன் படம். அவருக்கு எப்பவுமே சத்தம் கம்மியா இருக்கும், ரத்தம் அதிகமா இருக்கும். ஆடியன்ஸோட ரத்தம் தானே? ஆடியன்ஸோட ரத்தம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா சொன்ன, நல்லா சொன்னேன். அவரு நீ ராக்கி படம் பாத்துக்கிறியா? அவருக்கு ரத்தம் எப்பவுமே எல்லாம் ஓகேவா, எல்லாம் ஓகே. கதை எனக்கு வேணும்ல, கதை ஆர்கானிக்கா வேணும் தான். பட் பிடிப்பாரு அண்ணா, இதுல பிடிச்சிருவாரு. ஏன்னா லோகி அண்ணா வந்து எப்பேற்பட்ட ஆள் நமக்கு நல்லாவே தெரியும்ல. சோ அவர் வந்து பார்த்து சூஸ் பண்ணி இந்த கதை வரலப்பா, இதை வச்சு மேனேஜ் பண்ண சொன்னா வாங்க எங்க கதை வரணும் அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணா பாத்துப்பாரு அதெல்லாம். இல்ல எப்படி பறக்கும் போது அவரே டேரக்டரே வந்துட்டு ரத்தம் இவ்வளவு போதும் சார் அப்படின்னா, இல்ல ரத்தம் இவ்வளவு போடுங்க சொல்லிட்டு அவரு எனக்கு. ஏன்னா 2 பேரும் ரத்தத்துக்கு ரத்தம். டிசி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் வந்து 4 out of 10. உங்களுக்கு 4 out of 10. எனக்கு கொஞ்சம் வயலன்ஸ் பிடிக்கிறதுனால நல்லா வச்சு செய்வான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 6 out of 10 நான் கொடுப்பேன். 6 out of 10. ஏன்னா எனக்கு அதுல வந்து 5 மார்க் அந்த ஹீரோனுக்கு தானே உனக்கு கபி. எனக்கு அவங்க பேர் இப்பதான் தெரியும், நீ சொல்லி வேற அது இப்போ மொத்த படம் வந்துச்சா லைனப்ல? ஏகே ஃப்ரெண்ட் தானே அந்த அப்டேட் நாங்க ஒரு அப்டேட் கேட்டு சுத்தி இருந்தோம். இப்ப நெக்ஸ்ட் எந்த படம் விட்டு எப்ப அப்டேட்? அவர் ரேஸுக்கு போயிட்டாருப்பா. ஆளுக்கு அவன் புடிச்ச ஃபீல்ட்ல கிளம்பி போயிடுறாங்கப்பா. எங்க நம்ம தான் ரோஸ்ட் ஆக வேண்டியது. அதுக்கு அப்படியா? திரும்ப அதிகம். அப்போ இன்னொரு ஜிபி மாதிரியே உங்க சம்பவம் இருக்கா? ஜிபி தான் மாமே. சோ இத தவிர்த்து பார்த்தனா நிறைய டெபியூ ஃபிலிம்ஸ், சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து கடந்த சில வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் லவ் டுடே இதெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட் ஃபிலிம்ஸ். இதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி ஏதாவது பந்து அடிக்கணும்னு நான் டவுட்டுவேன். நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் வந்து ஹீரோ நடிச்ச ஒரு படம் வெளியே. ஆமா, பட பேர் கூட லவ் சம்திங் ஏதோ ஒன்று வருது, பட் வித் லவ். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ஒரு நல்ல படம், ரொம்ப டச் பண்ண ஒரு படம். டிராகன் இது எல்ஐகே கூட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறது வந்து துருவ நட்சத்திரம் வருவாப்பா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா.
துருவ நட்சத்திரமாப்பா நீ டேட் கிட்ட கேட்க போறியா ஹீரோ கிட்ட கேட்க போறியாப்பா? ரெண்டு பேருமே எப்படி தெரியுமா ஆயிட்டாங்க? ஒண்ணு அவரு சொல்லுவாரு, இப்ப நாங்க ரிலீஸ் பண்ண போறோம், கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. இது யாருக்கு தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சா என்னோட பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுறேன். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் விட்டுறலாம். கமர்ஷியல் படம் எப்படி இருந்தாலும் மக்கள் கூடி பார்க்க போறாங்க, ஆடியன்ஸ் கவர் ஆக போகுது, பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக போகுது. ஸோ இதை தவிர்த்து நான் பர்சனல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது மிஷ்கின் சாரோட ட்ரெயினும் பிசா சுட்டுவோம். நான் ட்ரெயினுக்கும் பிசா சுட்டுக்கும் அவளை வெயிட் பண்ணுகிறேன். ஸோ இதை நான் இப்ப பதிவு பண்ணிக்கிறேன். மிஷ்கின் ஐயோட தரிசனம் எங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வருஷமா அது வருமா நான் பாக்குறேன். அண்ணனுங்க சூர்யா வெங்கி அத்லூரி சூர்யா வெங்கி அத்லூரி. ஆமா, வெங்கி அத்லூரி யார் சொல்லு? நம்ம இந்த படத்தோட லக்கி பாஸ்கரா? லக்கி பாஸ்கரோட ஸோ அதுவும் பார்க்கலாம். சூர்யா நம்ம சேர்ந்து பண்றாங்கல்ல? நஸ்ரியா மேம் அவங்க பண்றாங்க. ரெண்டு ஸோ பேரும் சேர்ந்து பண்றாங்க. அதை தவிர்த்து மூணாவது பிக் என்னன்னா யூடியூப் ஸ்டார்ஸ் படம் பண்ணிட்டு அது வந்து ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பிட்டு இந்த மிஸ்டர் பாரத் வந்து லோகினாவோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ல படம் பண்றாங்க, ஒரு படம் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நல்லா ஹிட் ஆகும்னு எனக்கு மூமெண்ட்ஸ் வந்து. அண்ட் நம்மளுடைய எதிர்கட்சி விஜய் சிந்து vlog. ஆமாங்க, எதிர்கட்சி ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை அவர்கிட்ட பாத்துட்டாருன்னு வையன், டேய் இவங்க யாருன்னு நமக்கு தெரியாதான்னு கூட நினைக்க மாட்டாங்க. தெரிஞ்சே தெரியும். 2026 ரெண்டு யூடியூபர்ஸ்குள்ள தான் போட்டியே. ஆமா. ஒண்ணு பருத்தி மூட்டை, இன்னொன்னு விஜய் சிந்து vlogs. கான்பிடென்டா இருக்கேன், நல்லதே நடக்கும். It is not only a description but also a clear declaration. கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஆனா அவரும் படம் பண்ணுறாருல, நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார் ப்ரொடக்ஷன்ல. பயங்கரமா நான் அது அந்த பேர் என்ன தெரியாம நான் டயக்ராம் படிச்சேன், டயங்கரம்னு படிச்சேன். அப்புறமா சொல்றேன் இதை உள்ள வச்சிருப்பாரு, உள்ள வச்சிருப்பாரு. சோ எனக்கு அதான் இந்த வந்து மிஷ்கின் சாரோட அந்த 2 படங்கள், அப்புறம் யூடியூப் ஸ்டார்ஸ் அதோட இது அந்த 2 படம், அப்புறம் சூர்யா சார், இந்த 3 நாள் பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது படம் இருக்கும்னு பார்க்கணும். அரசன் தெரியல. அரசன் வந்து நம்ம வெற்றி மாசம் ஃப்ரீயா விட்டுருங்க, அவர் எப்போ பண்றோம் ஃப்ரீ எடுத்து டெய்லி எடிட் பண்ணிட்டு வந்துடணும். அவர் லேட் பண்ணா ஒர்த்தா தான் பண்ணுவாரு. வெயிட் இஸ் ஒர்த் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். ஓகே, கண்டிப்பா தெரியுது. என்னப்பா கடை சாத்துவோமா? போனோட சாத்திட்டு பருத்தி மூட்டை நாங்க கிளம்புறோம். பெரியவும் சந்திப்போம். கண்டிப்பா பெரியவும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் பிரவீன்குமார் அண்ட் வேலன்.